ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கிருத்திகா உதயநிதி. ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி இன் தியேட்டர்ஸ் நவ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. ஹாய் गाइस, சோ எல்டியோட ஃபர்ஸ்ட் vlog இதா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்னோட எபிசோட் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க எல்டி டீம். டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். அதனால ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு vlog பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ நம்ம வந்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஷூட் போறோம். எல்லாராலையும் ரொம்ப ஐயோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அண்ட் இந்த மேக்கப் இல்லாம இருக்கிறது ஒரு நேச்சுரல் பியூட்டியா இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து நம்ம மேக்கப் பண்ணாமலே ஸ்கிரீன்ல ரொம்ப அழகா தெரியலாம்ல. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. ஓகே லெட்ஸ் கோ. இவ்ளோ கிரிஞ்ச் வேணாம். லூஸ் இல்லனே, மென்டல். Hey, the mood, start the music. தேடியே வந்து விட்டாள் தேவதை போலொருத்தி, நெஞ்சினை வாங்கி விட்டாள் மல்லிகை பூமணத்தி. தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது. Rose means beauty. Beauty means Nandi. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ரொம்ப சின்ன வச்சிருக்கேன் கோல்டு. நல்லா எதமா இருக்குது தொண்டைக்கு. வாய்ப்புல ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா. எல்லாமே ரெக்கார்ட் போட்டுருக்காங்க. என்னடி சொல்ற? அவங்க நிறைய வந்திருக்காங்க. ஆக்ஷன். இன்னொருத்தர் வருவாரு எப்பவுமே வரலையா? அவர் வரல. ராகுல் ஹைட்டா. இப்ப நீ வந்து அவரை கலாய்க்கலையா இல்ல என்ன கலாய்க்கிறீங்களா? நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். இது யார் சொல்றீங்களோ இந்த கேமராக்கு பின்னாடி இருக்க வரைக்கும் எனக்கு கன்ஃபார்ம் ரெசிக்னேஷன் வேணும். யார் ரெக்கமெண்ட் பண்ணனா இந்த ரெசிக்னேஷனை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஹாய் ஸ்மைலிங் ஸ்டார் சுப்பு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல அந்த கேமரால இன்டர்வியூ தானே எடுத்தோம். சரி, உங்க ஐலாஷ் எப்படி இருக்குன்னு ஒரு சீக்ரெட் சொல்லுங்க. எப்படி அது சொல்லுங்க. உங்க ஐலாஷ் வந்து எப்படி இப்படி இருக்கு எனக்கு சீக்ரெட் தெரியணும். எப்பவுமே பொண்ணுங்க தான் அந்த கேள்வி கேட்கறாங்க. அதிக அவங்க இதை பார்த்து அவங்களுக்கு இப்படி இருந்து தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆமா. ப்ரோபோஸ் பண்ணிட்டியா பண்ணுங்க. சிச்சு அதெல்லாம் நீங்க வந்து இன்டர்வியூல பார்த்தாதான் தெரியும். இன்டர்வியூல பார்க்கணும். இன்டர்வியூல vlogல பார்க்க கூடாது. வாட்ஸ்அப் சாட்ல பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்டி vlogs. இந்த மாதிரி நிறைய எபிசோட் வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக தரப்போகிறோம். பாய். அதில் நானும் இருக்கேன். ஆமாம், இங்கே பாருங்க, திஸ் இஸ் கிளாட்வின். அதுக்கப்புறமா வந்து இது ஷக்கீல் கேமராமேன். இவர் எதுக்கு இருக்காருன்னு எங்கள் ஆஃபீஸில் தெரியல. பட் உதய் ஒரு ப்ராப்பர்ட்டியாக செட் ப்ராப்பர்ட்டியாக வச்சிருக்க ஒருத்தர் சிரிச்சிட்டாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் எல்டி vlogs. பாய் காய்ஸ். ஆன் பண்ணதான் செதறீங்களே ஷகில் ப்ரோ. ஓகே, ஸோ அதித்தி சங்கர் அவங்களுடைய இன்டர்வியூ, அதாவது நேசிப்பாயா படத்துடைய டீம் இன்டர்வியூக்காக போயிட்டு இருக்கோம். I'll stop the world for you. சண்டே மதியம் நம்ம முடிச்சுட்டு எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கண்ணெல்லாம் டொயின்னு தான் இருக்கும். அதனால இது எதுவுமே வந்து ஆன் கேம்ல இன்டர்வியூவில் காட்டக்கூடாது. ஆனால் நம்ம ஆள் மட்டும் ரொம்ப துடிப்பாக இருக்காப்புல, ஏன்னு தெரில. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அது உங்களுக்கு
நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இந்த மாதிரி தான் அடாவடியா அதிரடியா இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு என்னெல்லாம் நடக்கும் மட்டும் கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா. சகில் ப்ரோ ஏதோ வந்து ராசி இல்லாத இடம் அப்படின்ற மாதிரி ராகுல் சொல்லிட்டு இருந்தான். கதை ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. எல்லாரும் நமக்கு ராசியாக இருக்குன்னு கேட்கிறாரு சொன்னாரு. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அன்பார்ச்சுனேட்லி அவர் வர வேண்டிய ஷூட்டு எடிட்லாம் மாற்றி அன்பார்ச்சுனேட்லி வர முடியலன்னு தான் சொல்லணும். என்னடா வர வேண்டிய ஷூட் பட் வெல்கம் டு ஐயோ ரொம்ப குழப்பறானே விஜே சித்து vlog. உண்மையாலடி போயிட்டியா முன்னாடி போயிட்டியா டாய்லெட் போயிட்டியா? மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். இரு தண்ணி மட்டும் தள்ளி ஊத்திட்டு போறேன். இது பார்த்தீங்கன்னா எங்களோட சீனியர் கேமராமேன், அவர் எங்களோட சீஃப் கேமராமேன். சீஃப் கேமராமேனே என் ஷூட்டு கூப்பிடல. நானும் கேமராமேன் தான். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அங்க போயிட்டு சந்திப்போம். பாய். 15 minutes later. தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம் தங்கம். இல்ல புரியல. சொல்லுங்க லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் ஹாப்பி பொங்கல். ஓகே, அவர் கவலைப்படல, அவர் பட் நான் ரோல் பண்ண நீங்க ஆரம்பிங்க அப்படிட்டாரு. மாமா கோவம் வந்துருச்சு. ஆடா மாறு போய்ச்சா. இது ஓகே. ஏங்க 5000 ரூபாய்க்கு பெர்ஃபார்ம் வீர கொடுத்து பண்ணிருக்கீங்க. இது ஓகே உங்களுக்கு? ஓகே ஓகே. ஜூனியர் பிரேம்ஜி சார். அவ நோட் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க? என்ன கொடுமை சார் இது. சார் ஓகே ஓகே கட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் டைம் முடிஞ்சது. அவ்வளவுதான் முடிஞ்சது. வாங்க போலாம். இல்ல இல்ல இல்ல. ஏன் இப்படி பாக்குறாரு? ஹாய் गाइस, வணக்கம். சோ நாங்க வந்து இப்போ நியூ இயர் லஞ்ச் போயிட்டு இருக்கோம் ஆபீஸ் டீம்மேட்ஸோட. முன்னாடி எல்லாரும் போயிட்டாங்க. நாங்க வந்து vlog எடுத்துட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடமைக்காக நாங்க வந்து பொறுமையா போயிட்டு இருக்கோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நாங்க போய் அங்க என்னெல்லாம் சாப்பிட போறோம், என்னெல்லாம் சேட்டை பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த vlog நீங்க பார்க்க போறீங்க. பாய். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. சிக்கன் விங்ஸ் நெய் ரோஸ்ட் எப்படி இருக்கு பர்னி? சாப்பிட்டியா? பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி தான் புதுசா என் லைஃபே புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றது. அதெல்லாம் ஏன் இங்க சொல்றேன்? நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? வணக்கம்லாம் மாப்ள. ப்ராப்பர் வெஜிடேரியன் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் வாய்ஸ் பண்ணுங்க. பிக் ஜோக் இட்ஸ் a joke. ஐயோ காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்னடி வாய்ஸ் இது? அம்மா அப்பா நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், தயவு செய்து இவனுக்கு கல்யாணம் பண்ணுங்க. செயின் காமிட்டே இருக்காங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ மலர் ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ். ஸோ என்னடா வந்து இவ்வளோ க்ரௌடுக்குள்ளே வந்து நான் நின்றுட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. ஐயோ நிறைய பேரை பார்த்துட்டு போகிறாங்க, பட் நம்ம அதெல்லாம் வந்து கேர் பண்ணக்கூடாது. போங்கு ஐயா போங்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ இதான் நம்ம யூஸ்வலாக வந்து இந்த பிக் பாஸ் இல்லை இந்த பொங்கல் செலிப்ரேஷன், தீபாவளி செலிப்ரேஷன் இந்த மாதிரிலாம் வருது, நியூ இயர் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மைக்கை தூக்கிட்டு நம்மளோட மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து மக்களோடு நாங்கள் எப்படி இருக்கோம், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றதையும் நீங்கள் சேர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. என்டர்டைன்மெண்ட்டும் நான் பண்ணுறேன். ஓகே வாங்க வாங்க போகலாம் வாங்க. பிக் பாஸ் பார்ப்பீங்களா நீங்கள்? டைம் இல்லை. பிக் பாஸ் பார்ப்பீங்களா நீங்கள்? பிக் பாஸ் முக்கியமா இதுல வந்து யார் யார் என்னென்ன ஸ்டேட் காரங்கன்றதா கண்டே பிடிக்க முடியல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். என்ன எதுக்கு வந்தீங்க இங்க? ட்ரெஸ் எடுக்கவா? எடுத்தாச்சா?
நீங்கள் திரும்பிக்கோங்க. ட்ரெஸ் எடுத்தாச்சா? ஓகே, என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க? பொங்கலுக்கு என்னெல்லாம் பிளான் உங்களுக்கு? சும்மா சொல்லுங்க. ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க எனக்கு கொடுக்காம. எனக்கும் வேணும்ல. உங்களுக்கு பைப்ல தண்ணி வரும், அதை கீழே ஊத்திட்டு நல்லா கழுவிட்டு இதை ஊத்தி குடிங்க. உங்க பேர் என்ன? சுவிக்ஷா. சுவிக்ஷாவா? இது எனக்கு கொடுக்குறியா? சொல்லு, நான் வச்சுக்கிறேன். கொடுக்க மாட்டியா? சரி கூட ஊதுவோம். சும்மா ஊதுறேன் கூட உனக்கு ஊதி காட்டுறேன். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. தர மாட்டியா? சரி சரி இரு நான் ஊதுறேன். ஏன் இப்படி பாக்குறாரு? சூப்பரா. நான் டைம் சேவ் பண்றேன் ஆக்சுவலி. பொங்கலுக்கும் ஷாப் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ்ல லீவ் கிடையாது. பொங்கலுக்கும் ஷாப் பண்ணிக்கலாம், வேலையும் பார்த்துக்கலாம். டபுள் பெனிஃபிட்ஸ். இந்த வேலை யாருக்கு கிடைக்கும்? யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நீங்க இருக்கீங்களா? வாங்க. யாரும் நம்மள எங்கேயும் கடத்திட்டு போக முடியாது. வந்து 1 மணி நேரமா ஆச்சு, ஒருத்தரே எடுக்கிற மாதிரி இல்ல. அட்லீஸ்ட் சாப்பிடவாது செய்யலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அக்கா, பிக் பாஸ் பாப்பீங்களா அக்கா? பார்க்க மாட்டீங்களா? என்னதான் சாப்பிட்டாலும் நான் வேலையும் பார்ப்பேங்க கரெக்டா. கலெக்டர் வேலையை பார்த்துக்க போறேன். ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல அது நடு வீதின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் நம்மள தான் பெராக் பார்த்துட்டு போறாங்க. அப்படியே ஒரு பைட்ஸ் கொஞ்சம் மனசு வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன பண்றது? இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். பிக் பாஸ் பாப்பீங்களா? வாங்க. உங்களுக்கு யார் பிடிக்கும்னு மட்டும் சொல்லுங்க. வாங்க. உங்களை தான் நான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கேன். நம்ம எல்லாமே சேர்ந்தே நம்ம வந்து சாப்பிட்டுட்டே ஜாலியா பேசலாம். பிக் பாஸ்ல பேச வேண்டிய கதைகள் தான் நிறைய இருக்குது. எல்லா கோட்டி அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். LT vlogs தெரியுமா உங்களுக்கு? லிட்டில் டாக்ஸ்ல தான் லிட்டில் டாக்ஸ் vlogsன்னு ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது வந்து லிட்டில் டாக்ஸ்லேயே வரும். நீங்களா வருவீங்க இந்த vlogsல. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிட்டில் டாக்ஸ். ஓகே, உங்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்றேன் பாருங்க. சூப்பர் பா. 5000 இன்கிரிமென்ட். வலிக்குது கால் பயங்கரமா. எப்போ 4 மணிக்கு வந்தோம், மணி என்ன 6 மணி. 2 மணி நேரமா இந்த ஹீல்ஸை வேற போட்டுட்டு. ஷார்ட் கேர்ள்ஸ்க்கு தான் தெரியும் இந்த ஹீல்ஸ் போட்டு அதோட வலி என்ன அப்படின்னு சொல்லி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நான் பாருங்க இவ்வளோ பெரிய ஹீல்ஸ் போட்டா, நீங்க பாருங்க என்னை விட ஹீல்ஸ் கொஞ்சம் ஒரு இன்ச்சு பெருசாக இருக்கும். என்ன பண்ணுறது, ஷார்ட்டாக இருந்தாலே இதான் பிரச்சனை. ஹீல்ஸ் போடலன்னா சின்ன குழந்தைன்னு சொல்லிடுறாங்க. வலிக்குதான நிஜமாவே கால்.